அண்ணன் எப்ப அரசியல் வருவாருன்னு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் தான். அண்ணனால் உருவாக்கப்பட்ட டிவிகே கொடி, அந்த கொடியோட அபிஷேக வாக்குன்னு சொல்லிட்டு 12,000 கிலோமீட்டர் நடக்கிறதா டார்கெட். இந்த கொடிக்கு மிகப்பெரிய வலுவூட்டக்கூடிய தன்மையா ஒரு கிரக பிரசவம்னா நம்ம கோயில் பண்ணி பல பேர் பார்த்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதே மாதிரி கொடிக்கு ஒரு அபிஷேகமா. தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி ஒரு தொண்டரா? குமரி முதல் காஷ்மீர் வரை டிவிகே கொடியை தோளில் சுமந்து நடந்து வரும் ராணுவ வீரர். இந்த கொடி இன்னைக்கு உருவாக்கப்பட்டது. இந்த கொடி 200 வருஷங்களோ 300 வருஷங்களுக்கு மேல தாண்டும், 2-3 தலைமுறையை தொடும். அதனால இந்த கொடிக்கு அபிஷேகம். 200 நாட்கள் நடைபயணமாக 12,000 கிலோமீட்டர் இந்தியா முழுவதும் நடந்தே வந்து கூஸ் பம்ப்ஸ் ஏற்றிய நபர். தமிழக வெற்றி கழகத்தோட கொடிய பொதுமக்கள் கிட்ட கொண்டு செல்லும் நோக்கத்துல கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடைபயணமா டிவிகே கொடிய தன்னோட தோல்ல சுமந்தபடி வலம் வரக்கூடிய இவரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த ராணுவ வீரரான பாலமுருகன். இவரோட இந்த ஒரு செயல் பொதுமக்கள் மத்தியில வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. பாலமுருகன் ராணுவத்துல பணிபுரிந்து வருவதா கூறப்படுது. இந்த நிலையில தான் இவரு விடுமுறைக்காக சில மாதங்களுக்கு முன்பா ஊருக்கு வந்தபோது தாவேக தலைவர் விஜயின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கொடிய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில இந்த ஒரு நடைபயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காரு. அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இந்த நடைபயணத்தை கன்னியாகுமரியில தொடங்கியவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிய தோல்ல சுமந்தபடி இந்தியா முழுவதும் பயணித்து வந்திருக்காரு. அந்த வகையில குறிப்பா கோவா, ஹரியானா, சண்டிகர், லடாக், ஜம்மு காஷ்மீர், டெல்லி, மணிப்பூர், கல்கத்தா வழியா சென்று மீண்டும் சென்னை திரும்பியிருக்காரு. சென்னையில இருந்து நடந்தே வந்தவர் 198வது நாளான இன்று திருச்செந்தூர் வருகை தந்திருக்காரு. திருச்செந்தூர்ல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க. தற்போது வரைக்கும் சுமார் 10,812 கிலோமீட்டர் நடைபயணத்தை நிறைவு செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே ராணுவத்தில் இருந்து வந்த விடுமுறை நிறைவடைந்து விட்டதாகவும், ஆனாலுமே விஜய்க்காக இந்த விஷயத்தை செய்து வருவதாக தெரிவித்தது எல்லாரையுமே நெகிழ வச்சிருக்குது. பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில்.